Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். மல்லி மல்லி, ஐயோ மாப்பிளைக்கு என்னாச்சு? மாப்பிள மாப்பிள யாரு? ஏய் ஒண்ணும் இல்ல. ஏய் மல்லி, என்னது இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. டாக்டர் அப்படி என்னதான் சொல்றாங்க? இவர் உடம்புல அளவுக்கு அதிகமா ஆல்கஹால் இருக்குன்னு சொன்னாரு பெரியம்மா. மாப்பிள குடிக்கலாம் மாட்டாரே. அவரு குடிச்சிருக்காருன்னு டாக்டர் சொல்லல பெரியம்மா. இவர் உடம்புல ஆல்கஹால் கண்டென்ட் இருக்குன்னு டாக்டர் சொல்றதுதான் தப்பா இருக்கு. யாராச்சும் அவருக்கு தெரியாம கலந்து கொடுத்திருப்பாங்கன்னு சொல்றியா? ஆமா பெரியம்மா. இவரா குடிச்சிருக்க நிச்சயமா வாய்ப்பு இல்ல. ஐயோ என்ன மல்லி சொல்ற? யார் இப்படி எல்லாம் பண்ணிருப்பா? காலையில பேப்பர்ல அந்த நியூஸ் இவர் பார்த்ததுல இருந்து சரியா சொல்லணும்னா அவரை அந்த நியூஸ பார்க்க வச்சதுல இருந்து அவரை சுத்தி நடக்கிறது எல்லாமே சந்தேகம் வர வைக்கிற மாதிரி இருக்கு. என்ன புள்ள சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு காலையில இவரோட அக்கா தான் இவருக்கு அந்த நியூஸ காட்டினாங்க. அதுல இருந்து அவங்க பண்றது எதுவுமே நார்மலா படல. என்ன சொல்ற நீனு? ராஜிதான்னு நீ சந்தேகப்படுறியா? ஆமா பெரியம்மா, அவங்கள விசாரிச்சா விஷயம் தெரிஞ்சிடும். ஐயோ வாய மூடு, முதல்ல வாய மூடிட்டு இரு. அவங்க மேலதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இங்க இருந்து நேரா ஆபீஸ்க்கு போனவருக்கு வேற என்ன ஆகும்? ஆபீஸ்ல இருந்து இவங்களுக்கு தான் போன் வந்தது. அப்படின்னா இடையில வேற என்ன நடந்திருக்கும்? ஏய் இங்க பாரு மல்லி, நீ என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. அவ எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவா? அவளுக்கு உன் மேல கோவம் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். உன்னை கட்டிக்கிட்டதுக்கு மாப்பிள்ள தம்பி மேலயும் கோபம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும், அது உண்மைதான். ஆனா அதுக்காக மருந்து கலந்து கொடுக்கற அளவுக்கெல்லாம் போக மாட்டா. சொந்த தம்பிக்கு யாராச்சும் இப்படி எல்லாம் செய்வாங்களா? அவங்க செய்வாங்க. செய்வாளா? என்ன மல்லி இவ்வளவு தீர்க்கமா சொல்ற? தான் நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக சொந்த தம்பி பிள்ளைக்கு என்னனாலும் செய்ய தயாரா இருக்கிறவங்க தம்பிக்கு எதுவும் செய்ய தயங்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது அது உன்னை துரத்தி விட வழியா இருக்கட்டுமேனுட்டு வெண்பாவுக்கு ஏதாவது செஞ்சிருப்பா. இப்ப மாப்பிள்ள தம்பிக்கு எதுக்கு அவ அப்படியெல்லாம் செய்யணும்? கம்பெனியெல்லாம் கெடுக்கணும்னு நினைப்பாளா அவ? அவ என்ன காசு பணத்துல எல்லாம் மாப்பிள்ள தம்பியை விட குறைஞ்சவங்களா என்ன? அப்படியெல்லாம் இல்ல மல்லி. அந்த ஒரு விஷயம் தான் இடிக்குது பெரியம்மா. ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தான் புரியல. பண்ணாங்கன்னு நீ சொல்லாத பிள்ளை. திருப்பி திருப்பி அதையே பேசிக்கிட்டு இந்த பாரு, தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு வாங்கி கட்டிக்காத. அவெல்லாம் அப்படி செய்யவே மாட்டா. உனக்கு வேணா எது வேணா செய்வாவ. ஏன் ஆள் வச்சு அடிக்கவோ கொல்லவோ கூட ஒரு கட்டத்துல முயற்சி பண்ண அளவுக்கு அவ மோசமானவதான். ஆனா மாப்பிள்ள தம்பிக்கு அவ கெட்டதெல்லாம் நினைக்க மாட்டா. அப்பப்ப மாப்பிள்ளைய திட்டுறானா அதுவும் உன்னாலதான். உங்ககிட்ட சிரிச்சு பேசுறாருங்கிற வைத்தறிச்சல்ல ஆதங்கத்துலதான் மாப்பிள்ள தம்பி மேல அவ கோவமே படுவா. மத்தபடி தம்பிய எந்த இடத்துலயுமே யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டா. அவளை பத்தி தேவையில்லாம ஆதாரம் இல்லாம எதையாவது பேசி உன் நிம்மதியை நீ கெடுத்துக்காத. பேயாட்டம் ஆடிடுவா, ஜாக்கிரதை. அவ இறங்குனானா உன் நிம்மதியும் கெட்டு போயிடும். நீ பாத்துக்க மல்லி. ஐயோ ரொம்ப வலிக்குதே.
என்னங்க எப்ப முடிச்சீங்க? என்ன கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டுருக்கலாம்ல. மல்லி, தண்ணி கொஞ்சம் கூட. ஐயோ போதும் போதும் போதுங்க போதும். சாப்பிடணும்ல. சாப்பிடலன்னா இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்ததுக்கு நைட் எல்லாம் தூக்கம் வராம கஷ்டப்படுவீங்க. மல்லி, சாப்பாடுலாம் வேணாம் மல்லி. தூக்கம் வருது, தூங்குறேன். ஐயோ எங்க உட்காருங்க. மாத்திரை எல்லாம் போட வேண்டியது இருக்கு. எதுக்கு அதெல்லாம்? எனக்கு ஒன்றும் இல்லை. சும்மா இருங்க. ஒன்னும் இல்லாம இப்படி சோர்ந்து படுப்பீங்களா? அப்படிப்பட்ட ஆளா நீங்க? சரி, மாத்திரை கொடு. சாப்பிடாம எப்படி மாத்திரை போடுறது? இந்தாங்க. வாய் திறங்க. வாயை திறங்கன்னு சொன்னேன். இல்ல, வேணாம் வேணாம் மல்லி. ஆமா, மணி என்ன? 10 தாண்டிருச்சு. ஐயோ, நான் வேலைக்கு போகணும். கவனிக்காம தூங்கி இருக்கேன். ஏங்க நைட்டு 10 மணிங்க. சாப்பிட ஊட்டி விடுறேன். 2 வாய் மட்டும் வாங்கிட்டு மாத்திரை போட்டு தூங்குங்க. எல்லாம் சரியாயிடும். இந்தாங்க. இந்தாங்க. ஏங்க ஒரு வாய்ங்க சாப்பிடுங்க. எனக்கு போதும். ஏங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. ஏங்க படுத்துக்கங்க. என்னது? என்னங்க சொல்றீங்க? எப்போங்க? எப்படி? ஐயோ, ரொம்பவா? சரி சரி சரி, நீங்க அங்க பாருங்க. நான் இப்ப கிளம்பி வரேன். நான் உடனே வரேங்க. நீங்க அங்க கவனிங்க. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன். நீங்க பாத்துக்கங்க. அக்கா. விஜய், நீ தூங்கிட்டு தானே இருந்த? அதுக்குள்ள என்னாச்சு? நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. அக்கா, என்ன விடுக்கா? இந்த நேரத்துல போன்ல யாரு? உடனே வரேன்னு சொல்ற. ஏதாச்சும் ப்ராப்ளமா? அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ இப்ப ரெஸ்ட் எடு. நீ டேப்லெட்லாம் வேற போட்டிருக்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் டாக்டர் வேற சொல்லியிருக்காரு. நான் மல்லி கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன். எதுக்கு உன்னை எந்திரிக்க விட்டா? மல்லி மல்லி மல்லி. அக்கா, ஒரு நிமிஷம். அவ ரெஸ்ட் எடுக்க தான் சொன்னா.
நான் தான் அவ சொல்ல கேட்காம எந்திரிச்சு வந்தேன். நீ ஃபைல் பார்த்துட்டு இருக்கிறதா தான் அவ சொன்னா. அதை விடு, என்னாச்சு? இல்ல விஜய், ஆ, அத அத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆ, சரி விடு, நீ போய் படு. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். அக்கா ப்ளீஸ், நீ இவ்வளவு பதட்டமா பேசுற. நான் எப்படி போய் தூங்க முடியும்? தூக்கம் வருமா? அதுக்கு இல்ல விஜய், ஆ, அது நம்ம நாவலூர் குடவுன் இருக்குல்ல, ஆமா. அது ஃபயர் ஆயிடுச்சா விஜய். அக்கா என்னக்கா சொல்ற? ஆமா, நம்ம குடவுனுக்கு சவுத் சைடுல ஒரு ஸ்கிராப் குடவுன் இருந்துச்சுல்ல, ஆமா. அங்கிருந்து ஃபயர் ஆகி நம்ம குடவுனும் பத்திக்குச்சுடா. எனக்கு இப்போ டைம் இல்ல, நான் கிளம்புறேன் விஜய். அக்கா நீ போறியா? நானும் வரேன், நம்ம சேர்ந்தே போலாம். இல்ல விஜய், நீ அலைய கூடாதுன்னு தான் டாக்டர் சொல்லிருக்காங்க. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அதுக்காக நைட்டு தனியா போறியா? என்ன பேசுற விஜய் நீ? சென்னையில நைட்டு தனியா போறதுல என்ன பிரச்சனை? நான் கார்ல தானே போறேன், போயிட்டு வர போறேன். ஓ இல்லக்கா, அப்படிலாம் விட முடியாது. நானும் வரேன். ஏய், நான் சொல்றது என்னாச்சுங்க? கொஞ்சம். எங்க போறீங்க? ஏய், உன்கிட்ட நான் என்ன சொல்லிட்டு வந்தேன்? ஒழுங்கா இவனை கூட்டிட்டு போய் படுக்க வை. போ விஜய், நீ போ. நான் போய் பார்த்துட்டு உனக்கு என்னங்கறத அப்டேட் பண்றேன். நீ எதுக்குமே ஸ்ட்ரெஸ் ஆகாத, ரெஸ்ட் எடு. நீ போ. அக்கா இது பார்த்துட்டு வர்ற விஷயம் இல்லக்கா. உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். என்ன காரணம் நம்ம கண்டுபிடிச்சாகணும். அந்த ஸ்கிராப்பை வைக்கிறப்பவே நான் அவங்கள வார்ன் பண்ணேன். ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாதுக்கா. அவங்களால பாரு, நாம இப்ப அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கு. வாக்கா, முதல்ல ஸ்டேஷனுக்கு போயிட்டு அப்புறம் சைட்டுக்கு போவோம். எதுக்கு நீ அவசரப்படுற? நான் முதல்ல போய் பார்க்கறேன். என்ன நடந்துச்சுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஏதோ ஒருவேளை சின்ன ஆக்சிடென்ட்டா இருந்தா அதே எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அது தானே நம்ம பெருசு பண்ணணும். இல்லக்கா, சின்னதா இருக்கோ பெருசா இருக்கோ, நாம கம்ப்ளைண்ட் கண்டிப்பா கொடுத்தாகணும். நாளைக்கு பிரச்சனை பெருசா போயிடலாம். அதுக்கு விட்டுறக்கூடாதுக்கா. இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். எல்லாம் ஓகே தான் விஜய். முதல்ல சைட்டை போய் பார்க்கறேனே, அப்புறமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தானே சொல்றேன். புரிஞ்சுக்கோ. ஒருவேளை போலீஸ் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன நடந்தது நமக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ல. அக்கா, முதல்ல செக்யூரிட்டி கிட்ட வீடியோஸும் போட்டோஸும் எடுத்து அனுப்ப சொல்லுங்க. அதை வச்சு ஸ்டேஷனுக்கு போலாம். டேய், அங்க ஃபயர் கண்ட்ரோல் பண்ற வேலையை பாப்பாங்களா இல்ல உனக்கு போட்டோ கிளிக் பண்ணி எடுத்து அனுப்புவாங்களா? என்ன பேசிட்டு இருக்க விஜய் நீ? மேடம், அவர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? போலீஸ் மூலமா போனா பிரச்சனை என்னன்னு அவங்களே விசாரிப்பாங்க. அவரை கூட்டிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஏ அறவேக்காடு, எனக்கு நீ ஆர்டர் போடுறியா? கம்பெனி பத்திலாம் உனக்கு என்ன தெரியும்? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. தேவையில்லாததுல இந்த மாதிரி மூக்கு நுழைக்காத. எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, அவளும் நான் பேசுறது சரின்னு நினைச்சு சொல்றா. ஸ்டேஷன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் விஜய்? ஏன் எனக்கு போக தெரியாதா? ஃபயர் சேஃப்டி மெக்கானிசம்லாம் அப்படியே விட்டுருக்கோம். சுத்தமா மெயின்டெனன்ஸே பண்ணல. அதெல்லாம் உனக்கு தெரியுமா? கடைசியா சர்வீஸ் பண்ணி 4 இயர்ஸ் ஆகுது. இப்ப போய் நான் ஸ்டேஷன்ல நின்னா என்ன ஆகும்? நம்ம தலையில நாமளே மண்ணாலி போட்டுக்கிட்ட கதை தான். என்னடா ஃபயர் சேஃப்டி மெக்கானிசம்லாம் ஒர்க் ஆகலையே, உன் எம்ப்ளாயிஸ்க்கு என்ன சேஃப்டி கொடுத்தன்னு நாளைக்கு நம்ம தலையை போட்டு உருட்டுவாங்க. பரவாயில்லையா உனக்கு இதெல்லாம்? அதான் நான் சொல்றேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ விடு. மல்லி, அவனை கூட்டிட்டு போய் படுக்க வை. விஜய், டோன்ட் வரி. அக்கா போய் பார்த்துட்டு உனக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்றேன். சரியா? சரிக்கா. நான் கிளம்புறேன்.
ராஜிமா, குடோனுக்கு போறேன்னு சொல்லிட்டு நைஸா ரூம்குள்ள வந்துட்டீங்க. பின்ன இந்த நடு ராத்திரியில குடவுனுக்கு போய் என்ன பண்ண சொல்ற? இப்பெல்லாம் பெரிய பெரிய அளவுல என்னென்னமோ பண்றீங்க. ஆனா ராஜிமா, எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு பக்கம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் இனிமே இந்த கம்பெனி பக்கமே வரமாட்டேன்னு ஓடி போயிட்டாங்க. நீங்க என்னடானா குடோன் தீப்பிடிச்சு எரியுதுன்றீங்க. இப்படி தொடர்ச்சி எல்லாமே ஒண்ணு இல்லாம போயிட்டு இருக்குல்ல, இங்க என்னதான் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் கத்துற? இங்க பாரு, எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்கு. போட்ட பிளான் படி தான் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஒன்னும் புரியலன்னு இப்படி மண்டை போட்டு பிச்சிட்டு இருக்காத. விடியட்டும். நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான். அப்புறம் எல்லாம் எல்லாருக்குமே புரிஞ்சிடும். ஒரே ஒரு விஷயம்தான். இனிமே ரொம்ப நாள்லாம் இல்ல, ஜஸ்ட் ஒரே நாள். விடிஞ்சா விஜய் பேர்ல இருக்கிற கம்பெனி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ராஜேஸ்வரி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி கீழே மாறப்போகுது. என்ன அப்படி பாக்குற? இவ்ளோ செய்றாளே, உடனே செட்டில் ஆக போறா? நம்மள துரத்தி விட்டுருவாளேன்னு பாக்குறியா? ஓ இல்ல ராஜிமா, அப்படிலாம் இல்ல. நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, நான் எப்பவுமே உங்க பக்கம்தான். புரிஞ்சு நடந்துக்கிட்டா சரி. இப்ப வந்துருவாங்கடா விஜய். நீ எதுவும் பேசிக்க வேண்டாம். நீ அமைதியா இரு, நான் பேசிக்கிறேன். சரியா? இல்ல கம் இன் மேடம். வாங்க விஜய். வாங்க சார், வாங்க. வாங்க சார். ஹலோ சார். ப்ளீஸ் உட்காருங்க. உட்காரு. உங்க எல்லாரையும் நான் எதுக்கு வர சொன்னேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். குணசேகரன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி மேடம். உங்ககிட்ட மன்னிப்புலாம் எதிர்பார்த்து நாங்கள் இங்கே வரல, பிஸ்னஸ் பண்ண வந்தோம். இல்ல, அதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா சொல்லிக்கிறது. ஆனா தப்பு பண்ணது நாங்க இல்லையா? விஜய் ஸ்ட்ரெஸ்ல ஏதோ அப்படி பேசியிருப்பான். என் தம்பி அப்படிலாம் பேசுற ஆள் இல்ல. மன்னிச்சிருங்க சார். நாங்க எதிர்பார்த்து வந்ததை நீங்க கொடுக்கறேன்னு சொல்லிட்டா நாங்க போயிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.